பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுழுந்து சந்திரன் பேசுகிறேன். இன்று பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக இந்த சேனல் வழியாக உங்களுக்கு ஆண் பெண் இருவர் ஜாதகத்தையும் பதிவிடுகிறேன். இந்த ஆண் பெண் இருவர் ஜாதகம் திருமணம் பண்ணி ஒரு மாதத்தில் பிரிந்த ஒரு ஜாதகர். ஏன் இவர்கள் பிரிந்தார்கள்? இதற்கு என்ன காரணம்? இந்த ஜாதகத்துக்கு உண்மை நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா அது அனைவருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 14/1/1991 பிறந்த கும்பகோணத்தில் பிறந்த ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகத்தோட தன்மை அதாவது டைம் என்று பார்க்கும்போது 12:50 AM இந்த ஜாதகம் இரவில் பிறந்த ஒரு ஜாதகர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணின் ஜாதகம் பரணி 1ஆம் பாதம். இந்த ஜாதகம் 16/5/1996 பிறந்த ஜாதகம். அப்போ இருவருக்கும் ஒரு 5 வயசு பக்கம் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க சென்னையில் பிறந்திருக்காங்க. 10:05 AM. இவங்களும் வந்து இரவில் பிறந்த ஜாதகம் தான். இந்த பகலில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு தன்மையை காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா, இருவருக்கும் லக்கினம் என்று பார்க்கும்போது ஆண் லக்கினம், துலா லக்கினம், பெண் லக்கினம், கடக லக்கினம். இப்போ லக்கினம் 2 கேந்திரத்தில் இருக்குது. நல்ல பொருத்தம். இந்த ஜாதகத்துக்கு பெண் வந்து பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்குது. ஆண் வந்து பார்க்கும்போது மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசி. இருவருக்கு ராசியும் திரிகோணத்தில் வந்தது. நல்ல பொருத்தம் 10ல் 9 பொருத்தம் இருக்குது. வசிய பொருத்தம் மட்டும் இல்லை இந்த ஜாதகத்துக்கு. அப்புறம் இந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணுவதனால் என்ன பிரச்சனை வருகிறது என்பதற்காக தான் இந்த ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்துக்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பெற்றோர்களும் ஆண் பெண் பெற்ற குழந்தைகள் பெற்றவங்களும் 2 பேர்த்துக்கும் திருமண பொருத்தம் இந்த ஜாதகத்துக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இதுக்கு திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த ஜாதகத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. அப்போ இந்த திருமணத்தை பண்ணி இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு சேர்த்திட்டும் போது 10க்கு 9 பொருத்தத்துக்கு சிறப்பான பொருத்தங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அடுத்ததாக இந்த கட்ட பொருத்தம்னு இருக்குது ஜாதகத்தில் வந்து இருவரோட கிரகம், அதாவது தசா காலங்கள் சந்திப்பு வரக்கூடாதுங்க. எந்த ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் போது தசாகால சந்திப்பு இருக்கக்கூடாது. தசாகால சந்திப்பு இருந்தால் அந்த திருமணத்துக்கு நம்ம பண்ணாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஆணோட ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியோட திசை சந்திர திசை. லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் ஆகக்கூடியவர் மூல நட்சத்திரம் 3ஆம் இடத்துல பாதகாதிபதியோடு சேர்க்கப்பட்டு, அதாவது புதன் சந்திரன் சூரியன் சேர்க்கப்பட்டு 3ஆம் இடத்துல லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை. 2ல் எந்த கிரகமும் இல்லை. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ராகு. அப்போ இந்த 3 கிரகம் சுகஸ்தானத்தில் இருக்குது. சனி அஸ்தங்கம் ஆயிட்டார். அப்போ இந்த ஜாதகத்தையும் உங்களுக்கு பதிவிடுறேன். ஏன்னா அந்த கிரகத்தை பதிவிடும் போது உங்களுக்கு ஆண் பெண் இருவர் ஜாதகத்தையும் பொருத்தத்தை போட்டு பதிவிடுறேன் பாருங்கள். ஆனால் ஆய்வுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இது ஏன் இவங்களுக்கு முறிவை கொடுத்துச்சு மன வாழ்க்கையில், ஏன் இருவருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் ஒற்றுமை இல்லாத போன காரணங்கள், நம்ம இதுக்கு என்ன சொல்லணும், இதனால் என்ன தன்மை நமக்கு புரியுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காக தான் ஜாதகத்தை. அப்போ 8ஆம் இடத்துல இந்த பெண்ணுக்கு வந்து 2க்கும் 7க்கு அதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் 8ல் போய்ட்டு செவ்வாய் தோஷம் இந்த ஜாதகத்துக்கு உண்டுங்க. அதாவது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம். ஆனால் இப்போ ஆணுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து 10ல் ஆட்சி. அதே மாதிரி ஆணுக்கு அந்த இடம் வந்து கலசரஸ்தானமாக வரக்கூடியது. பெண்ணுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் அது கலசரஸ்தானமாக வரக்கூடிய இடமும் ஆச்சு. அப்போ பெண்ணோட வலிமை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து பவராக இருக்குது. ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து அஷ்டமத்துக்கு போயிடுச்சு. பெண்ணோட ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது. அப்போ இருவருக்கும் இந்த செவ்வாய் தோஷம் இல்லை, அதாவது ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை. ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அப்போ இந்த செவ்வாய் தோஷம் என்ன பண்ணுங்கிற ஒரு தன்மை வேணுமில்ல. அப்போ இது எந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கும்? செவ்வாய் இடம் 8ஆம் இடத்துல தான் அது அஷ்டமஸ்தானம், அவமானத்தை கொடுக்கும். மாங்கல்ய இழப்பை தரக்கூடியது 8ஆம் இடம் தான். மாங்கல்யம் தங்காது அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டக்கூடியது. அப்போ ஆணுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால அசிங்கம் அவமானம் யாருனால் ஏற்படும்? 7ஆம் இடம் கலசரத்தினால ஏற்படும். குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை. அப்போ இந்த ஜாதகத்தில் 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது இருவரோட கட்ட பொருத்தங்களும் பார்க்கும்போது ஒருவரோட ஜாதகத்தில் கட்ட பொருத்தம் சிறப்பு இல்லை, ஒருவரோட ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கிற தன்மை. அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் நல்லா இருக்குது ஜாதகம், ஆனால் ஆணோட ஜாதகத்தில் சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. எப்படின்னா இப்போ ஆண் பெண் இருவரும் பிறந்து விட்டால் அவங்களுக்குன்னு ஒரு காம உணர்வுகள் வேணும். காம உணர்வுகள் இருந்தால் தான் 2 பேர்த்துக்கு இல்லற வாழ்க்கை இனிக்கும், இல்லாட்டி கசக்குங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இந்த இல்லற வாழ்க்கை இனிக்கிறதுக்கு ஆண் பெண்ணுக்கு
3, 7, 11 இதெல்லாம் காம திரிகோணத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசிகள். இதுதான் இணைவை சொல்லக்கூடியது. இந்த இடம் பலமா இருக்கணும். ஏன்னா கட்ட பொருத்தத்தில இது முக்கியமா பார்த்தாகணுங்க. திருமண பொருத்தத்தில பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு அதுக்கு திரிகோணமா வரக்கூடிய தன்மை உள்ள இது பாவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். இது 3மே திரிகோணமா வரக்கூடியது. இந்த அமைப்பில் கிரகங்கள் நல்லா இருக்கணும். அழித்தன்மை உள்ள கிரகங்கள் இருக்கக்கூடாது. அழித்தன்மை உள்ள கிரகங்களை எது அப்படின்னு பார்த்தா கேது, சனி பகவான், புதன் பகவான். இந்த 3மே அழித்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ராகுவும் அதே மாதிரி தான். இந்த கிரகங்கள் இருந்துச்சுட்டா இவங்களுக்கு இந்த போக சுகங்கிறது அப்ப சுபமாயிரும். அதாவது அன்றைக்கே ஒரு தன்மையை அது இழந்து விட தன்மை, அதாவது இது இவ்வளோ தான் அப்படிங்கிற தன்மையை காட்டிடும். அது இருந்தால் கூட அவங்களுக்கு அதில் இனிக்காத போயிடும், வாழ்க்கை இனிக்காத போயிடும். அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆணோட ஜாதகத்தை சொல்லிட்டேன். அடுத்தது பெண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணுக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடம் பார்க்கும்போது ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டும். 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு 9ல் போய் கேதுவோடு சேர்ந்துட்டார். கேதுவோடு சேரும்போது என்னது, அது ஒரு அழித்தன்மையை காட்டுது. அப்போ இந்த இந்த ஜாதகத்துக்கு 3, 7, 11 பார்த்திங்கன்னா சூப்பரான கிரகங்கள் இருக்குது. அதாவது குடும்பாதிபதி போய் 11ல் இருந்துட்டார். 2ஆம் அதிபதி சூரியன் புதன் சேர்க்கை. அப்போ சூரியன் புதன் சேர்க்கை இருப்பது சிறப்பு தானே ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பெண்ணுக்கு ஓரளவுக்கு காம உணர்வுகள் இருக்குது, ஆனால் ஆணுக்கு அது இல்லை. அதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஆணுக்கு இல்லை. அதனால் இந்த இருவரோட ஜாதகம் திருமணம் பண்ண ஒரே மாதத்தில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண ஜாதகம். டைவர்ஸுக்கு யார் அப்ளை பண்ணனா, பெண் வீட்டார் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டார். இவர் எனக்கு கணவராக இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை, இவரோட வாழ முடியாது இவர் அப்படிங்கிற தன்மையை பெண் சொல்லிருச்சு அப்பா கிட்ட போய் அவங்க குடும்பத்தில். அதனால் அவங்க டைவர்ஸ் கேஸுக்காக பெண் வீட்டார் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த முறிவு கொடுக்கறதுக்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது. இது மெயின் காரணம் இதுதான். அதாவது கணவன் மனை இருவருக்குள்ளேயும் தாம்பத்திய உறவு, அந்த உறவு அந்த காமத்தை சொல்லக்கூடிய உறவு 2 பேருக்கு அந்யோன்யம் இல்லைனாவே அது பிரிவை தான் கொடுக்கும், மன வாழ்க்கை கசப்பை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு. இது ஆரம்ப நிலை, இது நல்லா இருந்தால் தான், ஆரம்பம் நல்லா இருந்தால் தான் வண்டி நல்லா போகும். ஆரம்பத்திலேயே மக்கார் பிடிச்சின்னா அந்த வண்டி போகிறது சிரமம் அப்படிங்கிற மாதிரி இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறனால டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இருவருக்கும் அந்த கணவன் மனைவி இல்லற உறவுங்கிறது இல்லாத போச்சு, அது அமையலை அப்படிங்கிற தன்மை. அடுத்தது இந்த இருவருக்கும் நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் கேது மகாதிசை 4 வருஷம் 1 மாதம் 22 நாள், சுக்கிர மகாதிசை 20 வருஷம், சூரிய மகாதிசை 6 வருஷம். அப்போ 30 வயசுக்கு மேலே தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குது. அப்போ சந்திர மகாதிசையில் ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது சந்திர மகாதிசையில் செவ்வாய் புத்திங்க. சந்திரன் 10 கூடையவன், செவ்வாய் 2க்கு 7 கூடையவன் 8ல் போய் உட்காந்துட்டான். சந்திரனுக்கு 6ல் செவ்வாய். இப்போ சந்திரனுக்கு 6ல் செவ்வாய் புத்தி நடத்துகிறாருன்னா, சந்திரனுக்கு 6ஆம் இடம் வம்பு வளர்க்கக்கூடியது, எதிரியை குறிக்கக்கூடியது. அதனால் 6ஆம் இடம் நோயை குறிக்கக்கூடியது, இல்லாட்டி பிரச்சனையை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் கொடுக்குங்க. அப்போ சந்திரனுக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் புத்தி நடத்துகிறார். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தினால பிரச்சனை, அவமானம் அப்படிங்கிற வம்பு வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, அவமானம், அசிங்கம் இதெல்லாம் கொடுத்துருச்சு. அந்த செவ்வாய் புத்திங்கிறது காட்டிருச்சு. பெண்ணுக்கு பாருங்கள் என்ன திசைன்னு பாருங்கள். பெண்ணுக்கு சந்திர திசையில் சனி புத்திங்க. இப்போ பெண்ணுக்கு சந்திரங்கிறது எங்கே இருக்கார், மேசத்தில் இருக்கார், பரணி நட்சத்திரத்தில். யாரோட சாரத்தை வாங்கியிருக்காரு, 4க்கும் 11 கூடிய பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று சந்திர பகவான் போய் மேசத்தில் இருக்க செவ்வாயோட சேர்க்கப்பட்டிருக்கார். அப்போ இந்த பெண்ணுக்கு சந்திர திசை சனி புத்தி. சனி யாரோட சேர்ந்துருக்காரு, கேதுனாவே சிக்கலை கொடுக்கக்கூடியது, தடையை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த கேது ஒரு பாக்கியத்துக்கு போகாமல் ஒரு பங்கத்தை கொடுத்துருச்சு, பாக்கிய நிலை இல்லை, அப்போது அற்று போச்சு அப்படிங்கிற தன்மையை இந்த சனி அதை கொடுத்துருச்சு. ஏன்னா சந்திரனுக்கு சனி 12ஆம் இடத்துலேருந்து புத்தி நடத்துகிறார். சந்திர திசையில் சனி புத்தி, அங்கே சந்திர திசையில் செவ்வாய் புத்தி ஆணுக்கு. அப்போ இருவருக்கும் இந்த தசா காலங்கள் சிறப்பில்லாத ஒரு தன்மையை காட்டுது ஜாதகத்துக்கு. அதாவது சந்திர திசையில் செவ்வாய் புத்தியும் சந்திர திசையில் சனி புத்தியும், இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறதே ஒரு யுத்த கிரகங்கள்ங்க. 2க்குமே யுத்த கிரகங்கள். இது 2மே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புள்ள கிரகங்களாக இருக்கிறதுனால இவங்க இருவர் வாழ்க்கையும் பிரச்சனைக்காகி, பிரிவுக்காகி இன்றைக்கி கோர்ட்டில் போய் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி கூட தன்மையிலும் இவங்க கோர்ட்டுக்கு கேஸுக்கு நடந்துகிட்ருக்காங்க. அப்போ இவங்களுக்கு டைவர்ஸு கன்ஃபார்மாக கிடச்சிருங்க. இருவர் வாழ்க்கையிலும் கன்ஃபார்மாக டைவர்ஸ் கிடச்சிரும். சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை.
இதுக்கு வந்து இத்தனை பொருத்தங்கள் 10க்கு 9 பொருத்தங்கள் இருந்து வசிய பொருத்தம் மட்டும் இல்ல. இந்த பொருத்தங்களா இருந்து இந்த பாதிப்ப குடுத்தது எதுன்னா, செவ்வாய் தோஷம் அந்த பாதிப்ப குடுத்துச்சு. ஆணுக்கு உள்ள செவ்வாய் தோஷம் பெண்ணை பாதிச்சது. அதாவது பெண்ணுக்கு நடக்கிற இருவருக்கு நடந்த தசா காலங்கள் என்று சொல்லும்போது இருவருக்கு சந்திரமகா திசை, அதுக்குண்டான புத்திகளும் சிறப்பில்லாத போனால, ஏக திசை அந்த புத்தியினாதனும் சிறப்பில்லாதனால, இவங்களுக்குள்ள ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவுன்னு போயி, ஒரு திருப்தி இல்லாத தன்மையும், மனநிறைவான வாழ்க்கை இல்லாதனால, இவங்க வந்து பிரிவுக்கு ஆளாகிட்டாங்க இந்த ஜாதகர் என்ற ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் இது எதுக்காக பதிவிடுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேங்க. 1 மாசத்துல இந்த மாரி பிரச்சனை ஆயி போச்சுன்னு, இது முன்னாடி எச்சரிக்கைக்காக இந்த மாரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது, ஆண், பெண் இணைவுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம், அவங்களோட தசா காலங்கள் மெயினா பார்க்கணுங்க. இருவரோட தசா காலங்களும் ஒரே தசையாக நடக்கக்கூடாது. அந்த தசை நடந்துச்சுன்னா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரணும். ஒரு 5 வருஷம், 6 வருஷம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தா, 2 வருஷத்துக்கு மேலேயாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கணும். இதில வந்து அதில வித்தியாசம் கம்மியா இருக்குது. குறைவா இருக்குன்னா, அதேமாரி அதோட புத்தி காலங்கள் 6, 8, 12ஆ வரக்கூடாது. ஆனா ஒருத்தருக்கு வரலாங்க. இப்ப கணவருக்கும் சந்திர திசையில 6 கூடிய புத்தி. ஆ பெண்ணுக்கும் சந்திர திசையில சனி புத்தி 12 கூடிய புத்தி. அப்ப 6ஆம் இட புத்திங்கிறது வம்பு வளர்க்கக்கூடியது. 12ஆம் இடங்கிறது விரயத்த குடுக்கக்கூடியது. அப்ப இந்த கல்யாணம் அவங்களுக்கு விரயமாயி போச்சு. பெண்ணுக்கு விரயமாயி போச்சு. ஆணுக்கு பிரச்சனையாயி போச்சு. அப்படிங்கிற தன்மைய காட்டுது. அப்ப இருவருக்கும் அந்த தசா காலங்கள், புத்தி காலங்களும் சிறப்பில்ல. அப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்து புத்தி வரலாம். 2 பேத்துக்கும் 6ஆம் இடத்து புத்தியோ, 8ஆம் இடத்து புத்தியோ, 12ஆம் இடத்து புத்தியோ வருவது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறது இந்த ஜாதகம் நமக்கு காட்டுது. அதேமாரி ஆண், பெண் இணைவுக்கு திரிகோண பாவங்களா வருது. கலசர ஸ்தானத்துக்கு திரிகோண பாவமா வருது. 3, 7, 11 இந்த பாவங்கள் நல்லா இருக்கும். இதில வந்து அலிக்கிரகங்கள் இருந்துச்சுனாவே, அது உங்களுக்குள்ள கணவன் மனைவிங்கிற உறவுக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மையை காட்டிரும். வெறுப்பு தன்மையை காட்டிரும். மன வாழ்க்கை கசப்பாயிரும். இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் கோடிட்டு காட்டக்கூடிய தன்மை. அதனால் இவங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவி உறவுங்கிறதே இல்லாத போனதனால், இவங்களுக்குள்ள டைவர்ஸுக்கு போயிட்டாங்க. இது தப்பு. ஆனா இதெல்லாம் இருந்தும் டைவர்ஸுக்கு போன ஜாதகம்லாம் இருக்குதுங்க. அதுக்கும் என்ன காரணம்னு அதையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் உங்களிடத்தில் அனுபவ ரீதியாக இந்த கிரகங்கள் என்ன குடுத்துச்சு, எதனால குடுத்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக பகிர்ந்து கொள்வது எதுக்காகனா, நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது, அதாவது ஜாதகம் கத்துக்கிறவங்களும் சரி, இந்த ஜாதகத்தில எப்படி பலன் எடுக்கலாம், இது எப்படி ஆய்வு பண்ணா கரெக்ட்டா இருக்கும், எந்த மாரி ஒரு ஜாதகத்தை இணைக்கலாம், இணைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஆய்வுக்காகவும், ஆராய்ச்சிக்காகவும் மற்றவர்களுக்கு ஒரு பயனளிக்கும் என்பதற்காக இந்த ஜாதகத்தையும் பதிவிடுகிறேன். அனைவரும் இதை பாருங்கள். முழுதாக இந்த ஆடியோவை கேளுங்கவே. பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேல்விழுந்து சந்திரன்.